ரெண்டாவது கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைகாமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பாக்குறோம். பைகாமி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கணவரோ முதல் மனைவியோ உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட விவாகரத்து வாங்காம நீங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதை தான் நம்ம பைகாமி அப்படின்னு சொல்றோம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி பைகாமி அப்படின்றது வந்து ஒரு அஃபென்ஸ், அதாவது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றத்துக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 82க்கு கீழே அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அது மட்டும் இல்லாம ஃபைனும் இதுக்காக இம்போஸ் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து யாரெல்லாம் வந்து இந்த பைகாமில வந்து கேஸ் கொடுக்கலாம்? இப்போ வந்து என்னோட பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான், நான் போய் என் மருமகன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னா கேட்டா எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட நபர், அதாவது முதல் மனைவியோ முதல் கணவனோ தான் போய் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து நான் இருக்கும்போது என்கிட்ட விவாகரத்து வாங்க இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான அக்ரீவ்டு பர்சன் அவங்க தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய லீகல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க என்னோட வீடியோவை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.